அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிட்டா பிரெட் இல்லைன்னா டர்க்கிஷ் பிஸா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு ஒரு மீட்டு ஸ்டஃபிங்கும் ஒரு என்னது ஈஸ்ட் டவ்வோ இருந்தாலே போதும். இப்போ ஈஸ்ட் டவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கூட ஒரு கப்பு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம விரல் உள்ளே விட்டால் முழு விரலும் உள்ளே போயிட்டு வரணும். மிதமான சூடு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு சூடுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு கப்பும் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு விரல முழுசாக உள்ளே விட்டு எடுத்தேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த சூடு இருந்தால் தான் ஈஸ்ட்டு வளர்ந்து வரும், இல்லாட்டினா ஈஸ்ட்டு செத்து போயிடும். அதுக்காக தான் நம்ம மிதமான சூடு இருக்கிற தண்ணியில் ஒரு கப்பு ஈஸ்ட்டும் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டும் 1 டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டு கலந்துருக்கணும். சர்க்கரை வந்து இந்த ஈஸ்ட்டு வளர்ந்து வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று என்னதுன்னா, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ஈஸ்ட்டு நல்லா நுரைச்சி வளர்ந்து வந்துடும். இப்படி நுரைச்சி வந்தால் தான் அந்த ஈஸ்ட்டு உயிரோடு இருக்குதுன்ற அர்த்தம். நம்ம உபயோகம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி வரலைன்னா அந்த மற்ற ஈஸ்ட்டை நீங்கள் தூக்கி போட்டுடணும். புது ஈஸ்ட்டை தான் உபயோகம் பண்ணணும். இப்போ 2 கப்பு ஈஸ்ட்டு தண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு 4 கப்பு நம்மளுக்கு மைதா மாவு தேவை இந்த டவ் பண்ணுறதுக்காக. இதில் ஒரு 8 பிஸா வரும்னு கணக்கு வச்சுக்கலாம். நீங்கள் 8 மீட்டு பிரெட் வரும்ன்ற கணக்கு, சரிங்களா? இப்போ 4 கப்பு மைதா மாவை போட்டுட்டு நல்லா உப்பு போட்டு சலிச்சிக்கிங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறமா இந்த ஈஸ்ட்டு தண்ணி. நம்மளுக்கு இந்த 1க்கு 2ன்ற கணக்கு சரியாக இருக்கிறதுனால நான் அப்படியே ஊற்றிட்டேன். நீங்கள் 1 கப்புக்கு ஈஸ்ட்டு தண்ணியை ரெடி பண்ணி இருக்கிறீங்க, சூடுக்கு சரியாக இருந்துச்சுன்னா 1 கப்பு தண்ணியை பார்த்து நீங்கள் வேணால் சேர்த்துக்குங்க. இதை மாவை ரொம்ப நேரம் பிணையணுன்றது இல்லை, ஒன்றா கலந்து வந்தாலே போதும், திரண்டு வந்தாலே போதும். அந்த ஈஸ்ட்டு வளர இந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் இந்த மாவுது போயிடும். இப்போ ஈஸ்ட்டு பிசுபிசுன்னு இருக்குது பாருங்கள், இந்த தன்மை எல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் யோசிக்க வேண்டாம், பிணைஞ்சி எடுத்து வச்சுருங்க. அது வளர்ந்து வரட்டும். அந்த மாவு ஒரு 20 நிமிஷம் வளர்ந்து வரணும். அந்த 20 நிமிஷத்தில் நம்ம இந்த மீட் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த பொடியாக நறுக்கிறதுக்கு நம்ம முதல்ல நீல வாக்கில் வெங்காயத்தில் போட்டு துண்டு போட்டுருங்க. அடுத்தது அதே வெங்காயத்தை அப்படியே வச்சு திருப்பிடுங்க. இன்னொரு டைரெக்ஷனில் திருப்பி வச்சு கத்தியை கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பொடியாக நிறைய வெங்காயம் நறுக்குனது கிடச்சிரும். ஃபைன்லி சாப்டு ஆனியன்னு வாங்க இல்லையா, அது கிடச்சிரும். உங்களுக்கு பொடியாக நறுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஈஸியாக வெட்டுறதுக்காக நான் இது காட்டுறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா நான் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். நல்லா காரம் நம்மளுக்கு கொஞ்சம் இதில் பச்சை மிளகா காரம் இந்த என்ன சொல்கிறது ஸ்டஃப்டு இதில் பச்சை மிளகா காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம மசாலா காரத்தை விட. அதுக்கப்புறமா நான் இதில் வந்து தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கறியும் 1 சிவப்பு மிளகா பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்குறேன். நான் இப்போ வந்து பொதுவாக மஞ்சள் கலரு சிவப்பு கலர் பொடி கேப்சிகம் எல்லாம் கிடைக்கும்போது வாங்கி வெட்டி ஃப்ரீசரில் போட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு தானே நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த சமயம் உபயோகம் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து அதை பொடிக்க நறுக்குனதுனால அதை 2த்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். மின்ஸ்டு மீட் வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சிக்கிட்டிங்கன்னாலும் கறி ஒன்றும் இல்லை கடையில் கொத்தி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, இப்போ நம்ம சமைக்கிற இந்த ஸ்டஃபிங் வந்து ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வச்சு பேக் பண்ணும்போது சரியாக இருக்கும். அது மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிங்க. ரொம்ப வெங்காயம் பச்சை மிளகா இந்த கேப்சிகம் எல்லாம் வதங்கணுன்றதே இல்லை. கேப்சிகம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனால பிரிஞ்சு வந்தாலே போதும். அதோடையே நீங்கள் வந்து 1/2 கிலோ கறியை நான் வந்து வீட்லேயே கொத்தி எடுத்துருக்கிறேன், அதை போட்டுக்கிட்டு நம்ம இந்த கறி வந்து மின்ஸ்டாக இருக்கிறதுனால வேகமாக வெந்துடும். அதனால் கூட எல்லா மசாலாவையும் போட்டு அப்படியே நம்ம வதக்கினாலே போதும், வெந்து வந்துடும். அதுக்குள்ளே மசாலா என்னன்றதை சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும் இந்த 1/2 கிலோ கறிக்கு. ஏன்னா ஸ்டஃப்டு இல்லை, நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்காக திருப்பியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா மஞ்சத்தூள்லாம் நம்மளுக்கு கறியில் அந்த நீச்ச வாசனை இல்லாமல் இருக்க தேவையான அளவுக்கு உப்பு, திருப்பி மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இவ்வளோ தான் தேவையான பொருளுங்களே, வேறு எதுவுமே தேவையில்லை. சிம்பிளான ரெசிபி தான். இது கூட நம்ம தக்காளி இப்போ சேர்ப்போம் இல்லைங்களா, தக்காளி இதுக்கு சேர்க்கக்கூடாது இந்த ரெசிபிக்கு. அதுக்கு பதிலாக நம்ம தக்காளி பேஸ்ட்டு தான் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி பேஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும்.
இவ்வளவையும் போட்டுட்டு ஒன்றாவே இப்போ நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வெங்காயத்துலேருந்து கறியிலேருந்து வர தண்ணியிலேயே அந்த கறி வந்து வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு கொஞ்ச நேரத்தை ஒரு வந்து இது வந்து இந்த கறி வெந்து வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கொத்தமல்லி தழை போடலாம். புதினா தலையை போட்டுறாதீங்க. ப்ரெட்டு ஃபுல்லாகவே அந்த வாசனை வர ஆரம்பிச்சிடும். இல்லை செல்லரி போடலாம். அங்கே வெளியூர்லலாம் செல்லரி போடுவாங்க. அது புதினா தலை மாதிரி இருக்கும் பார்க்க, ஆனால் ருசி ஒன்றுமே இருக்காது. தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி தலையே போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா அவனை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. 180 டிகிரிஸ்க்கு வச்சுருக்கிறேன். 2 இதுவும் ராடும் ஹீட் ஆகிற மாதிரி திருப்பி ஏர் ப்ளோவரும் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தான் அவனு நல்லா சூடாக இருக்கும். நம்மளுக்கு இந்த ப்ரெட்டு ரெடி ஆகிட்டு வரும். இப்போ இந்த மாவு வந்து நம்ம வந்து 8 உருண்டையாக பிரிச்சுக்கலாம். நான் பொதுவாக சும்மாவே பண்ணுறதுனால 2 விதமாக பண்ணியிருப்பேன். ஒன்று மூடினது மாதிரி பண்ணேன், ஒன்று உங்களுக்கு ஃபோட்டோவில் வச்சுருக்கிறேன் இல்லையா நீட்ட வாக்கில், அதையும் பண்ணேன். ஆனால் க்ளோஸ்டு பண்ணது வந்து நான் இந்த 2வது தான் ஓப்பன் பண்ணேன். க்ளோஸ்டு பண்ணது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணி செஞ்ச ப்ரெட் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு தேய்க்க வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் அந்த உருண்டையை எடுத்துக்குங்க, மாவோட உருண்டை ஒரு ஆரஞ்சு சைஸுக்கு எடுத்துக்குங்க. உப்புன மாவில் கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிருங்க. நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு இதை நீட்டமாக அழுத்தினாலே போதும். நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நீங்கள் மூடிடணும். மூடிட்டு கொஞ்சம் இப்படி எடுத்து தூக்கி போட்டிங்கன்னா அது நீட்டமாக வந்துடும். ஒரு ப்ரெட்டு ஷேப்புக்கு வந்துடும். அவ்வளோதான் இதுக்கு செய்ய வேண்டியது. வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா இதை வைங்க. அப்போ தான் இது வெளியில் ஈஸியாக வரும் அந்த ப்ரெட்டு. திருப்பியும் ஒரே ஒரு முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பாலை சேர்த்துக்குங்க. ஏன்னா ஒரே ஒரு முட்டையோட மஞ்சக்கரு எல்லா ப்ரெட்லேயும் ஒட்டுறதுக்கு பத்தாது. அதே சமயம் இது கொஞ்சம் லிக்விடியாக இருந்தாச்சுன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஏன் இது போடுறோம் அப்படின்னா அப்போ தான் ப்ரெட்டு வந்து செவந்து வரும். அந்த அதுக்காக தான் போடுறோம். இப்போ இந்த ப்ரெட்டு என்ன பண்ணணும்னா நம்ம சின்னதாக ஒரு வெட்டு துண்டுங்க போடணும். அதில் அந்த கொஞ்சம் கேப்பு வந்து அந்த உள்ளே இருக்கிற கறி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குக்காகி கொஞ்சம் ட்ரை ஆகி வரத்துக்கு இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டு நான் இந்த டைப்பில் ஒரு 4 ப்ரெட்டு பண்ணேன். மற்ற டைப்பில் ஒரு 4 ப்ரெட்டு பண்ணேன். இந்த டைப்பில் ஒரு ஓவல் ஷேப்லேயே நான் பாருங்கள் கையில் உங்களுக்கு அழுத்தி இன்னொன்று பீஸையும் காட்டுறேன். கையிலையே அழுத்திட்டு நம்ம அந்த ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு அதை அப்படியே மூடிடணும். ப்ரெட்டை மூடிட்டு மூடின பக்கத்தை கொஞ்சம் அழுத்தி கொடுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளானது தான். கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு, ஆனால் ருசி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கவலையே படாமல் செய்யலாம். இதை ஃபுல்லாக மூடிட்டு நம்ம பூரிக்கு மூடுவோம் இல்லையா, மூடிட்டு இந்த ஓரத்தை அழுத்திட்டு என்ன பண்ணுங்கன்னா உடனே திருப்பிட்டு அழுத்துனீங்கன்னா அந்த மாவு வந்து க்ளோஸ் ஆயிரும். அந்த ஓப்பன் பீசஸ்ஸு திருப்பியும் ஒரு 2-3 தட்டிட்டிங்கன்னா அது நீட்டமாக நின்றும், நீட்டமாக வந்துடும் அந்த ப்ரெட்டு. அதுக்கப்புறம் இந்த முட்டையும் முட்டையோட மஞ்சக்கருவும் பாலும் கலந்துருக்குறோம் இல்லைங்களா, அதை வச்சு ப்ரஷ் பண்ணிடுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனில் வந்து அது சவக்கிற அளவுக்கு பேக் பண்ணால் போதும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எடுத்துச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. அவ்வளோ நேரம் செஞ்சால் போதும். அது வைக்கிற நேரம் மற்ற பால்ஸையும் நீங்கள் அடுத்த ஒரு செட்டுக்குள்ள ஸ்டஃபிங்கை நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சிங்கன்னா இது ஈஸ்ட் டவ்வு பொங்க ஆரம்பிக்கும். நீங்களால் எடுத்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. அது பேக்காகி முடித்ததுக்கு அப்புறமா இது அடுத்த செட்டுக்குள்ளதை ரெடி பண்ணி உள்ளே வைங்க. உங்களுக்கு செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த சமயமே சரியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இது 2வது விதம் நான் செய்கிறது. இது கொஞ்சம் கஷ்டம். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாமே அழகாக வரும்னு சொல்ல முடியாது. இதுக்கும் அப்படி தான். மாவை வந்து நம்ம நீட்டமாக ஒரு ஓவல் ஷேப்பில் கையால் தடவி எடுத்துக்கிட்டு இதுக்கு ஸ்டஃபிங்கை வைக்கிறோம். ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த ஓரத்தை மடச்சி விட்டுறணும்.
மடக்கி விட்டுறோன்னா என்னதுன்னா மூடக்கூடாது. அது பழைய இது இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப சிம்பிள், ஈஸியாகிரும். இது இப்படி மடக்கி விட்டு ஓரமாக நம்ம மாவை பிடிச்சி தட்டினோம் அப்படின்னா இது ஒரு போட்டு மாதிரி ஷேப்பில் அது அப்படியே நீட்டமாக வந்துடும். இதில் என்ன செய்வாங்கன்னா அவங்கெல்லாம் முடிகிற நேரத்தில் ஒரு முட்டையை உடச்சி போட்டுருவாங்க. ஹாஃப் பாயில்டு எக்கு மாதிரி அதை பாதி குக் ஆகாமல் கொஞ்சம் ஊசியாக இருக்கும், அப்படியே சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு இதுவே எனக்கு இது பிடிக்கும். அதனால் பாருங்கள், அப்படி செஞ்சு எடுத்து பேக் பண்ண வேண்டியது தான். இதுவே எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறது நம்ம இந்த மாதிரி பண்ணாலே போதும். இப்போ இன்னும் ஒரே ஒரு ட்ரிக்கு என்னதுன்னா, நீங்கள் இந்த ப்ரெட்டை எடுத்தீங்க இல்லையா, எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடாதீங்க. ப்ரெட்டு சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் வெண்ணெயை எடுத்து தடவிடுங்க. இல்லட்டினா அந்த ப்ரெட்டு மேலே இருக்கிறது கல் மாதிரி இருக்கும், உள்ளே இருக்கிற ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக அப்படி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எடுத்த உடனேயே கொஞ்சம் வெண்ணெயை எடுத்து தடவிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரெட்டு சாஃப்டாயிரும். நீங்கள் அதை ப்ரெட்டு அதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ரெட்டில் அந்த ட்ரேலேருந்து வெளியில் எடுத்து உபயோகம் பண்ண சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ அடுத்த டைப் உள்ளதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டிடுறேன். இதை கொஞ்சம் நல்லா ஓவல் ஷேப்பில் கொஞ்சம் நீங்கள் கையாலேயே தட்டிடுங்க. தட்டிட்டு கொஞ்சமாக ஸ்டஃபிங்கை வைங்க. ரொம்ப அதிக ஸ்டஃபிங்கை வச்சிடாதீங்க, கஷ்டமாக இருக்கும். அது என்னது அதோட கனம் தாங்காமல் கிழிஞ்சாலும் கிழிஞ்சிரும் மாவு. நடுவில் வச்சுட்டு இந்த ஓரத்தை இப்படி பிடிச்சிக்குங்க, ஆனால் மூடக்கூடாது மாவு. இதை பார்த்திங்கன்னா ஒரு போட் ஷேப்பில் வரும். அதை ஓரம் 2 ஓரத்தையும் பிடிச்சி மொல்லமாக தட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது என்னது அது போட் ஷேப்பில் அப்படியே ரெடியாகி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டஃபிங் என்னது மில்க்கும் முட்டையோட மஞ்சக்கருவும் பாலும் போட்டு நீங்கள் ஒரு வாஷ் ஒன்று ரெடி பண்ணியிருந்தீங்க இல்லையா, கிரேவி, அதை அது மேலே தொட்டு ப்ரஷ் பண்ணிடுங்க அந்த பிட்டா ப்ரெட்டு மேலே ஃபுல்லாகவே. அப்போ தான் அது செவந்து வரும். இது கொஞ்சம் கஷ்டமான விதம். நான் முதல் ட்ரிப்பு பண்ணேன் இல்லைங்களா, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சோண்டு மாவு எனக்கு மிச்சம் இருந்துச்சு, ஸ்டஃபிங்கை நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டதுனால முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த கொஞ்சம் மாவை என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பன்னாக நான் ரெடி பண்ணிட்டேன். அப்படியே வச்சு என்னத்தை பண்ணேன் அந்த மாவை, அதனால் ஒரு பன்னை ஒன்று ரெடி பண்ணிட்டேன். அதையும் உருண்டை பண்ணிவிட்டு அதுலேயும் எக் வாஷை தடவிட்டேன். இந்த எக் வாஷ் தடவினா தான் அந்த சிவப்பு ஆகி அந்த பேக் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக வரும். இப்போ பாருங்கள், இந்த பன்னு வந்திருக்கிறது எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த இது எடுத்து உங்களுக்கு அதில் எப்படி நம்ம பட்டர் தடவுறோமோ சூடாக இருக்கும்போதே இதுலேயும் பட்டர் தடவிடுங்க. உடனே சர்வ் பண்ணிடுங்க. அந்த பழைய இது என்னால் காட்ட முடியல, ஏன்னா அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இது ஒன்று தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.